தக்காளியோட விலை ரொம்ப நாளுக்கு அப்புறம் 10 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்படியே உங்கள் ஏரியாலையும் எவ்வளோ தக்காளியோட விலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஏரியா போட்டு கமெண்ட்டில் அப்படியே சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்குவேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான தக்காளி வச்சு அருமையான தக்காளி தொக்கு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி, பட் ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பெரிய வெங்காயம், காரத்துக்கு 4லேருந்து 5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன், கிட்ஸ் சாப்பிட்றங்காட்டி. இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்து இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகம் காட்டி தக்காளி நான் 2.5 கிலோ பக்கமாக தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா வந்து அப்பப்போ கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ கொஞ்சம் திக்காகிற ஸ்டேஜில் பபிள்ஸ் மாதிரி வந்து தெறிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம் கொஞ்சம் மூடி போட்டு வேக வைங்க, இல்லைன்னா வந்து அடுப்பு ஃபுல்லாக நாஸ்தி ஆயிரும். இப்போ இந்த பதத்துக்கு நல்லா திக்காயிடணும். கொஞ்சம் வேலை டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அல்ட்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நல்ல நில கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. இந்த எண்ணெயிலேயே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து வெளியில் ஸ்டோர் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டிங்கன்னா தான் நல்லா ஊறுகாய் மாதிரி வெளியில் ஸ்டோர் பண்ணலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே அல்ட்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.